சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். தமிழக அரசியல் சூழல், கூட்டணி கணக்குகள், வெற்றி வாய்ப்புகள் இது குறித்தெல்லாம் நம்ம உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். தமிழக அரசியல் சூழல் விறுவிறுப்பாயிருச்சு. ஒருபுறம் கூட்டணி கணக்குகள்லாம் மாறத் தொடங்கி இருக்கின்றன. இப்போ எல்லாரோட கவனமும் இப்போ அதிகபட்சமாக ஓபிஎஸ் எங்கே போகிறாங்க, தேமுதிக எங்கே போகுது, ராமதாஸ் அவர்களோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு. ஓபிஎஸ் மட்டும் ஒரு விதமான ஒரு ஊசலாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல திருப்பிரியன்? இல்லை, ஒரு ஆரம்பத்துலேருந்தே அது மாதிரி தான் ஊசலாட்டத்தோடு இருக்கார். அதாவது அவர் தொடர்ந்து எழுப்புகிற ஒரு குரல் என்னென்னா, அதிமுகவில் என்னை இணைத்து கொண்டு ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு. அது எடப்பாடி தெளிவாக முடியாதுன்றார். நாளைக்கு எலெக்ஷனில் எடப்பாடி தோற்றாலும் அது நடக்க போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக உதவியோடு அந்த விஷயத்தை பண்ணணும்னு நினச்சாரு. பாஜகவை தொடர்ந்து அமித்ஷாவில் லாஸ்ட் முந்து கூட பார்த்துட்டு வந்தார். ஆனால் பாஜக அவங்களும் ஒரு கட்ட வரையும் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரபானாக இருக்கிறத பார்த்து நாங்கள் இந்த விஷயத்தில் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இவருக்கு வேறு வழி கிடையாது. ஓபிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டாக மாற்று வழியை பார்க்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுறார். அப்போ உடனே தமிழ்நாட்டில் என்டிஏவில் நீங்கள் சேருங்க, தனியாக கட்சி ஆரம்பித்து என்டிஏவில் சேருங்கன்னா அதுக்கு அவருக்கு உடன்பாடு இல்லை. என்டிஏவில் சேர்ந்தால் நீங்கள் எடப்பாடிக்கு ஆதரித்து பிரச்சாரம்லாம் பண்ண வேண்டியிருக்கும்ல. அந்த மாதிரியான சங்கடமான நிலை. ரெண்டாவது, நீங்கள் போட்டி போடுற தொகுதியில் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு எடப்பாடி ஆட்களை முயற்சி பண்ணால் என்ன பண்ணுவீங்க? அதிமுக ஆட்களை உங்களை தோக்கடிக்க முயற்சி பண்ணால் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி காலவார விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும்ல. அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம்னு அவர் நினைக்கிறார் எடப்பாடி என்டிஏவில் சேர்ந்தா. ஸோ அதனால் இவருக்கு என்ன பண்ணலாம், தனியாக போகணுன்னு ஒரு ஐடியானா தனியாக யார்கிட்ட போகிறது, தாவேக்காட்ட போகிறதுக்கு அவருக்கு இஷ்டம் கிடையாது. தாவேக்காட்ட போகிறதுக்கு அவர் கூட இருக்கிறவங்க யாருமே விரும்பவும் இல்லை. அவர் கூட இருக்கவங்க யாரும் விரும்பவும் இல்லை. திமுகவில் போகலான்னா இவருடைய சீனியாரிட்டி, 3 தடவை சிஎம் இருந்தார், ஒரு கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். மற்ற மந்திரிகள் போகிறதும் எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து போகிறதுக்கும் இவர் போகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இவருக்கு ஒரு கேஸ் வேறு பெண்டிங்காக இருக்குது, ஒருங்கிணைப்பாளர்ன்ற கேஸு. ஸோ ஒன்ஸ் இவர் திமுகவில் போயிட்டாருன்னா அந்த கேஸும் அடிபட்டு போயிடும். எடப்பாடியோட லைன் கிளியர் ஆகிடும். அதனால் எடப்பாடியை பொறுத்த மட்டும் ஓபிஎஸ்ஸை சேர்த்தாலும் அவர் தலைமைக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறாரு. அந்த கேஸ் கண்டினியூ ஆனாலும் அவருக்கு தலைமைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறார். ஸோ பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கலாம்னு எடப்பாடி நினச்சிட்டு இருக்கார். சப்போஸ் நாளைக்கு அந்த கேஸில் ஏதாவது திருப்பு முறையை வச்சுக்கோங்க, அப்போவும் எடப்பாடிக்கு ஆபத்து வரும். இவர் ஒரேடியாக திமுகவில் சேர்ந்துதான் அந்த கேஸே அடிபட்டு போயிடும்ல, அவருக்கு அது சந்தோஷமாக இருக்கும்ல. அதனால் இவர் அப்படி போகிறான்னு பார்த்தா அவருக்கு திமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் அவ்வப்போது பல பேர் திமுகவில் இருக்கிற முக்கிய மந்திரிகள்கிட்டலாம் பேசிட்டு தான் இருக்கார். அவர் கூட இருக்கிற பெரும்பாலோர் திமுகவோட போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. அது ஏற்கனவே 2-3 தடவை சொன்ன மாதிரி அண்ணா பேரில் கட்சி வச்சுருக்கவங்க நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க, ஒற்றுமையை விரும்புறதில்ல, நம்ம அண்ணா ஆரம்பித்த கட்சிக்கே போகலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு ஒரு பேசின மாதிரியே அவங்க கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போது மாறி இருக்கிற ஒரு சூழலில் தினகரன் அதிமுக கூட்டணிக்கு போயிட்டார். தினகரன் பின்னாடி இந்த ஒரு கம்யூனிட்டியோட ஓட்டு, முக்குலத்தோட ஓட்டு போகுமா போகாதானா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா மாறிடுது. ஏன்னா நீங்கள் எடப்பாடியை கடுமையாக எதிர்த்த தினகரன் அங்கே போய் சேர்ந்தோன்னா அந்த கம்யூனிட்டி அதை ஒத்துண்டு பின்னாடி போகுமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அதே சமயம் தினகரன் திமுகவுக்கு போயிட்டார் வச்சுக்கோங்க, அந்த ஓபிஎஸ் இதுக்கு போயிட்டார், திமுகவுக்கு போயிட்டார் வச்சுக்கோங்க, அந்த கம்யூனிட்டி ஓட்டு திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பாஜக என்ன சொல்கிறாங்களாம் ஓபிஎஸ்ட்டை, நீங்கள் திமுகவுக்கு போகாதீங்க, நீங்கள் தனியாக வேணால் ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள், இல்லாட்டி என்டிஏக்கு வாங்க. ரெண்டே ஆப்ஷன். ஆமாம், ஒன்று திருமதி சசிகலா மாதிரி ஒதுங்கி இருக்கு, இல்லாட்டி என்டிஏக்கு வாங்க. இப்போ அதுக்கு நடுவில் என்னாச்சு, அவர் கூட இருந்த பல தளபதிகள்லாம் போயிட்டாங்க. இப்போ இவர் போயிட்டார், நம்ம ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் போயிட்டார், அவர் மனோஜ் பாண்டியன் போயிட்டார், இப்போ ஐயப்பன் ஒரு எம்எல்ஏ கூட இருக்கார். இன்றைக்கோ நாளைக்கோ எடப்பாடியை பார்க்குறாரு. அவருக்கு என்னென்னா அந்த தொகுதியை, உசிலம்பட்டி தொகுதி எனக்கே கொடுக்குறதா தான் நான் எடப்பாடிகிட்ட போய் சேருவார். அதுக்கு அஷூரன்ஸ் வராதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கார். அவர் தர்மர் போய் எம்பி போய் சேர்ந்துட்டார். எல்லாருமே பெரும்பாலும் போய் அவர் கூட ஒன்று திமுகவில் போகிறாங்க, இல்லை பழையபடி எடப்பாடிகிட்ட போய் சேர்றாங்க. அப்போ அவருடைய கேம்பே காலியாது, ஆலோசிக்கிறதுக்கு கூட அவர்கிட்ட ஆள் இல்லாத இருக்காங்க பக்கத்தில். அப்போ அவர் தனிமரமாக ஒதுக்கப்பட்டிருக்காரு. இப்போ அவருடைய கவலை என்னென்னா, அவர் பாலிடிக்ஸை விட அவருடைய சன்னுடைய பாலிடிக்ஸ் முக்கியமாக இருக்குது. 2 சன், ஒருத்தர் பாஜகவுக்கு போகணுன்றார், ஒருத்தர் தாவேக்காவுக்கு போகணுன்றார். அதுலேயும் அவருக்கு பிரச்சனை, குழப்பம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டோட்டலி கன்ஃபியூஸ்டாக இருக்கார். இந்த குழப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பாஜக என்ன பண்ணுது, நீங்கள் அங்கே போகாதீங்க, என்டிஏக்கு வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்டிஏக்கு இவர் போனார்னா இவரை வின் பண்ண விடுவாங்களா எடப்பாடி தரப்பு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடிக்கு இவர் முதல்வர்னு ஆதரித்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இவர் தள்ளப்படுவாரான்ற ஒரு விஷயம் இருக்குது. அதிமுகவில் இனிமேல் அவருக்கு இடம் கிடையாதுன்னு அவர் தெளிவாக சொல்லிட்ட பிறகு அங்கே போய் நம்ம இதெல்லாம் பண்ணினா நல்லா இருக்குமா, நம்ம அரசியலுக்கு ஒத்து வருமானு பெரிய யோசனையில் அவர் இருக்கார். அதனால் ஒரு குழப்பத்தில் இருக்கார். அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியும். தினகரன் இப்போ அழைப்பு விடுக்கிறார், விஜயெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறார், ஓபிஎஸ் இங்கு தான் வரணும், நான் அழைப்பு விடுக்கிறேன்
அப்படின்னு அவர் இப்போ முன்னத்தியரா இருந்து செயல்படுறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் செங்கோட்டையன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். தினகரன் எங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாருன்னு சொல்கிறார் செங்கோட்டையன். எங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. பேச்சுவார்த்தை முடிகிற சமயத்தில் பாஜக உள்ளே பூந்து தினகரனை தள்ளின்னு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறார். அது இப்போ தினகரன் வந்து ஓபிஎஸ் வந்து அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ்ஸை கன்சல்ட் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் ஓபிஎஸ்ஸை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்கிட்டே சொல்லலை போல் இருக்கு. இல்லாட்டி மாணிக்கராஜாலாம் ஏன் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க? நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் டிசிஷன் எடுத்துட்டேன்னு தினகரன் ஏதோ ஒரு பேட்டியில் சொன்னார். 2 மாதத்துக்கு முன்னாடி டிசிஷன் எடுத்துட்டீங்க என்டிஏல போகிறதுக்குன்னா அப்போ நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்கிட்டலாம் ஏன் சொல்லலை? நீங்கள் 2 மாதம் வரையும் என்ன பேசியிருந்தீங்க? 2 மாதம்னா அதுக்குள்ள மிக கடுமையால விமர்சிச்சிங்க. பழனிசாமி விமர்சிச்சிங்க. என்டிஏக்கு பலம் இல்லை, அது 3வது அவர்னு சொன்னீங்க. எவ்வளோ பல விஷயங்கள், ரொம்ப சீரியஸான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இப்போ பங்காளின்றீங்க. முதல்ல ஒரு பகையாளின்னு சொன்னீங்க, இப்போ பங்காளின்றீங்க. சரி, எப்படியோ நீங்கள் சொல்லிட்டு போங்க, அரசியல் என்ன வேணா நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அது டெல்லிக்கு போன பிறகு நடந்த மாற்றம் தான். டெல்லிக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த மாற்றம். ஆமாம், டெல்லியில் போய் அவர் வந்து யாரை பார்த்தாரோ அதுக்கப்புறம் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் அது. ஆக்சுவலாக ஏதோ ஒரு அழுத்தம், விஜய் சொல்கிற மாதிரி தினகரனுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் வந்திருக்கு, அவர் மாறி இருக்கார். அவர் கேட்டால் எனக்கு ஒன்றும் அழுத்தம்லாம் யாரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். இது வழக்கமாக எல்லாரும் சொல்கிற விஷயம் தானே. அதனால் தினகரனை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஓபிஎஸ்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு விஷயம் முடிவு எடுத்துருந்தால் பரவாயில்ல. அவர் ஓபிஎஸ்ஸை வந்து கண்டுக்காத அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் போயிட்டார். இப்போ ஓபிஎஸ்ஸை வந்து எல்லாருமே தனிபரமாக விட்டாங்க. அவர் என்ன பண்ணுறது? அவரும் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கார். நான் சொன்ன மாதிரி அவரால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத லெவலில் தான் இருக்கார். ஸோ அதனால் அவர் எப்படிப்பட்ட இவர்கிட்டலாம் எதுவுமே இல்லை. சசிகலா அவங்கள்ட்டையோ ஓபிஎஸ் அவர்கள்ட்டையோ இல்லாமல் தினகரன், ஏன்னா அதுக்கு முன்பு நாங்கள்லாம் ஒத்துமையாக இருந்து கழகத்தை மீட்டெடுப்போம்னு சொன்னவங்க போன ஒரு சிக்கலும் இருக்குன்றீங்களா? ஒன்றுமே இல்லை. கழகத்தை ஆக்சுவலாக தினகரனுடைய கோஷமே என்னவா இருந்தது? துரோகியிடமிருந்து கட்சியை மீட்போம் தானே சொன்னார் அவர். ஆனால் ஓபிஎஸ்ஸுடைய நோக்கம் வேற ஒன்றா இருந்தது. அதிமுகவில் இணைந்து ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்டை வாங்கணும், என்னை முறைப்படி தேர்ந்தெடுத்தாங்க, ஏன்னா அந்த போஸ்ட்டை வாங்கணும்னு அவருடைய நோக்கமாக இருந்தது. தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் நோக்கத்தில் வித்தியாசம் இருக்குது. அவர் கட்சியை கைப்பற்றணுன்றது தினகரன் நோக்கம், துரோகிட்ட கட்சி மாற்றிட்டு இருக்குன்ட்டு. இவருடைய நோக்கம் அதிமுக உள்ளே போகணும், எல்லாரும் ஒன்றுபடணுன்றது அவருடைய நோக்கமாக இருந்தது. அப்போ இவர் வந்து என்ன பண்ணிட்டார்? இவரோட நோக்கத்தை மாற்றிட்டு பங்காளின்னு சொல்லிட்டு இவர் போய் சேர்ந்துட்டாரு. இவருக்கு அங்கே ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் கிடைக்க போகிறதில்ல. இவர் இப்போ தாவேக்கால போகிறதுக்கும் யோசனையாக இருக்குது. அங்கே செங்கோட்டையனையே 3வது இடத்துல வச்சுருக்காங்க. அதெல்லாம் போகிறதுக்கு யோசனையாக இருக்குது. திமுகவில் போனால் என்டிஏலேருந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, திமுக சைடு போகாதீங்க, அப்புறம் 3/4 ஓட்டு ஒரே திமுகவுக்கு போயிடுன்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து ஒரு ரொம்ப சிக்கலான இடத்துல இருக்கார். ஓ, இதில் செங்கோட்டையன் சொன்ன அம்சம், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், டெல்லியிலிருந்து அழைப்பு வருது, மாறிட்டாங்க அப்படின்னா தாவேக்கா பலம் பெற்று விடக்கூடாதுன்னு பாஜக ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் அதில் இன்னும் இந்திய அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட போகிற லெவலில் தானே அமித்ஷா டக்குன்னு பிடிச்சி உள்ள இழுத்து போட்டு கூட்டணி போட்டார். திரு குருமூர்த்தி அவர்களை பேட்டியில் சொன்னாங்களே, நம்ம இல்லை கொண்டு வரலன்னா அவங்க தாவேக்காவை தான் விரும்பிட்டாங்க, அதனால தான் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. ஏன் இவர் எடப்பாடி வந்து தாவேக்கா கொடியை பார்த்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னார்ல. தாவேக்கா கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு கூட்டத்தில் தாவேக்கா கொடி ஆட்டினதை பார்த்து என்ன சொன்னார்? பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுலாம் சொன்னார்ல. அதுக்கப்புறம் தானே வந்து இப்போது அவங்க வந்து பாஜக வந்து இழுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இவர் தாவேக்காவை நோக்கி போகிறாங்கன்ட்டு அதுக்கு முன்னாடியே வந்து இழுத்துட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் இழுத்த பிறகு என்ன நோக்கமாக இருந்ததுன்னா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எப்படியாவது தாவேக்கா உள்ளே சேர்த்துடலாம், மெகா கூட்டணியாக பண்ணலான்ட்டு. அது இப்போ டெல்லிக்கு போய் அங்கே கொடுத்த அழுத்தம்லாம் காரணமாக அதுக்கப்புறம் இவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். வெளியில் இங்கே வந்து தான் ஒரு ஏடிஎம்கே அட்டாக் ஆரம்பிச்சிருக்காரு. அது என்ன திருப்பிரியன், ஒரு பெரிய நெருக்கடினாங்க, சிபிஐ விசாரணைனாங்க, துருவி விசாரணை, கிடுக்குப்பிடி கேள்விகள்லாம் நிறைய செய்திகள் கசிந்தது. அப்புறம் ஜனநாயகனுக்கு இருக்கிற சிக்கல்லாம் வச்சு விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு அவர் ரொம்ப தீவிரமாக தானே எதுக்கிற துணிக்கு தானே வராரு திருப்பிரியன். அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாருன்றது தான் பாயிண்ட். அவர் அங்கே அழுத்தம் கொடுத்துருக்காங்க, எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்ட்டு. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆக்சுவலாக அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல, எங்களை பற்றி அதிகமாக விமர்சிக்காதீங்க, நீங்கள் பாஜக கொள்கை எதிரின்னு விமர்சிக்காங்க. அவர் ஏற்கனவே விமர்சிக்கிறது இல்லை. அப்போ அவர் சொன்னார், நான் பாலிடிக்ஸில் வந்து அதிமுகவை நான் விமர்சிக்காத இருக்க முடியாது, உங்கள் கூட இருக்கிற அதிமுகவை நான் விமர்சிச்சாவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அதிமுக ரியாக்ட் பண்ணது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவங்க பொதுவாகவே அதிமுகலாம் இவ்வளோ கடுமையாக உடனே ரியாக்ட் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவர் வந்து கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாகிட்டுன்ற லெவலில் தான் அதிமுக ரியாக்ட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஆக்சுவலாக அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா கரூர்லேயே அந்த துயர சம்பவம் நடப்பதற்கு முன்பாக அவர் அடிமையாக போயிட்டீங்க, ஜெயலலிதா தொண்டர்கள்லாம் விரும்ப மாட்டாங்கன்னு தான் முடிக்கிறாரு.
ஆனா கரூர்ல ஒரு பெரிய ஆதரவை வந்து வழங்கினாங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பேசினாரு. ஆனா கரூர் இன்சிடென்ட்ல அதிமுக வந்து விஜயை தான் ஆதரிச்சு. ஆமாங்க, செப்டம்பர் 27 அந்த இன்சிடென்ட் நடந்தது. செப்டம்பர் 28 எடப்பாடி அறிக்கை என்ன சொன்னார்னா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியில்லைன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டை குறை சொன்னார். அக்டோபர் 8 அன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டார் எடப்பாடி, சதின்னு அறிக்கை விட்டார். இது வந்து சதி, இதை பற்றி தீவிரமாக விசாரிக்கணும். கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு ஆதரவான ஒரு குரல் சட்டமன்றத்திலேயே ஆமாம், சட்டமன்றத்திலேயே பேசினார். அதுதான் தாவேக்கா வரும்ன்ற லெவலில் பாஜக எப்படியாவது தாவேக்காவை கொண்டாந்துருவாங்க, ஏதோ ஒரு ப்ரெஷரைஸ் பண்ணி கொண்டாந்துருவாங்கன்னு நினைச்சாங்க. பட் இவர் வந்து விஜய் அந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவாக நாங்கள் உங்கள் கூட்டணிக்கு வரா மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அது சொல்லிட்டு வந்துட்டாரு. அதோட விளைவுகளை வந்து விஜய் சந்திப்பார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இன்னைக்கு ஜனநாயகன் ஃபர்தராக டிலே ஆகிறதும், அவர் வந்து நான் பாஜக கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னதும், இதையெல்லாம் லிங்க் பண்ணி விஜய் ரசிகர்கள் பேசுகிறாங்கல்ல, பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட விஜயோ அல்லது விஜய் ரசிகர்களோ கூட எலெக்ஷனை முதல்ல பார்த்துப்போம், ஜனநாயகன் அப்புறம் பார்ப்போன்ற மைண்ட் செட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. யாரும் பெருசா ஜனநாயகனை பற்றி பேச ஒரு திட்டமிட்டு ஜனநாயகன் வந்து டிலே செய்யப்படுகிறது, அரசியல் ரீதியாக வந்து விஜய் பழிவாங்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து விஜய் ரசிகர்களுக்கு இருக்கு. எல்லாமே கோர்ட்டில் விஷயங்கள் இருந்தால் கூட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார் வந்து யார்கிட்ட இருக்குது, அது மத்திய பாஜகவில் எந்த அமைச்சர் அதை வச்சுருக்காரு, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கார், தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் அவர் நல்லா தெரிஞ்சவராக இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கான டிலேன்றது வந்து ஏதோ திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் பார்வையில் இருக்குது. இது கோர்ட் மூலமாக டிசைட் பண்ணுறது ஒரு விஷயமா இருந்தால் கூட பாருங்களேன், கீழ்கோர்ட்லேருந்து பெஞ்சிலேருந்து சுப்ரீம் கோர்ட் போகிறது, சுப்ரீம் கோர்ட்லேருந்து பெஞ்சிலேருந்து திரும்ப அப்போ இது என்ன ஏதோ பந்து வர மாதிரி இருக்கு. ஏன் இந்த பெஞ்ச் இன்னைக்கு தனி நீதிபதி அவசரப்பட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாரு, நீங்கள் வந்து விசாரிச்சு மறுபடியும் தீர்ப்பு கொடுங்கன்னு பெஞ்சு சொல்லுது. பெஞ்சே வந்து தீர்மானிக்க முடியாதா? தீவிர விசாரிச்சிங்கல்ல, 20 தீவிர விசாரிச்சிங்கல்ல, நீங்கள் ஒரு ஆர்டர்ஸ் போடலாமே, எதுக்கு பந்த மறுபடியும் தனி நீதிபதிக்கு தள்ளி விடுறீங்கன்னு தாவேக்கா கேட்குறாங்க. தாவேக்கால என்ன கேட்குறாங்க, ஏன் இப்படி தள்ளி விடுறீங்க, அப்போ இன்னும் டிலே பண்ணுறீங்க ஃபர்தரா? என்ன கணக்கு திருப்பிரியன், இது என்ன பொலிட்டிக்கலாக ஏதாவது ப்ரெஷர் பண்ணணுன்றதா? இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் தனிச்சு நிற்கிறதுல தீவிரமாக முடிவாக இருக்கார், ஆனால் பாஜகவை பற்றி பேசலைன்ற ஒரு விமர்சனம். அது என்ன? இல்லை, அவர் ஜனநாயகனை பற்றி அவர் பேசாத இருக்கிறதுல வந்து ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவர் பேசுறதுனால இன்னும் ஃபர்தராக டிலே ஆகி இன்னும் ஏதாவது காம்ப்ளிகேஷன். ஏன்னா அவர் வந்து ப்ரொடியூசருடைய நன்மைக்காக தான் அவர் வேலை செய்ய முடியும். இப்போ நம்ம பேசுகிறதோ இல்லை விஜய் ரசிகர்கள் பேசுகிறதோ வேறு யாரோ பேசுகிறதோ, கருத்து சுதந்திரத்தை முடக்கிறாங்க பேசுகிறதோ, இல்லை ஒரு அரசியல் தலைவராக விஜயை முடக்கிறாங்கன்னு பேசுகிறதோ, இல்லை பொருளாதார ரீதியில் ப்ரொடியூசருக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்குறாங்கன்னு பேசுகிறதோ, அதெல்லாம் வெளியில் இருக்கவங்க பேசலாம். அந்த பார்ட்டிசிபெண்ட் அது கூடயே பங்கு பெற்ற ஒருத்தர் வந்து பேசும்போது தன்னால் ப்ரொடியூசருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு விஜய் பேசாமல் இருக்காரு. பேசிட்டு போயிடலாம். ஆமாம், அதை வரக்கூடாது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, படம் ரிலீஸ் ஆன பிறகு அப்போ என்ன நடந்தது, யார் என்னென்ன அப்படியே தேர்தல் போது பேசலாம்ல. கிட்டத்தட்ட அப்போ 4 முனை போட்டின்றது உறுதியாக தான் தெரியுது. நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் முன்பு பேசி முடித்த பிறகு ரொம்ப கட்டுமையாக அதிமுகவும் தாவேக்காவும் ஃபைட் பண்ணது. இந்த இது எப்படி பார்க்குறீங்க? இது யாருக்கு இதன் மூலம் பலன் கிடைக்கும்னு பார்க்குறீங்க? தினகரன் தான் எடுத்தார், முன்னத்தி ஏறு மாதிரி வந்து விஜய் அட்டாக் பண்ணதெல்லாம். ஆமாம், களம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது வந்து பாஜக இந்த கூட்டணி வந்து ஏற்கனவே 21 இருந்த கூட்டணி தான், எக்ஸப்ட் தினகரன் கூட்டணி. தினகரன் வந்து சேர்ந்ததை தவிர மற்றதெல்லாம் அங்கே இருந்தவங்க தான். அதனால் ஒரு தேமுதிகவும் சேர்ந்தால் அந்த கூட்டணி இன்னும் பலம் பெறும். அந்த கூட்டணி இன்னும் பலம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேமுதிக சேர்ந்தால் இன்னும் பலம் பெறும். தினகரன் சேர்ந்ததுனால வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கூடுதலான ஒரு வெயிட் வந்திருக்காங்கன்னா எதிர்பார்த்த அளவு வந்து பலம் பெறலைன்னு தான் என்னுடைய கருத்து. இன்னும் அந்த தினகரனுடைய ஓட் பேங்க் முழுக்க அவர் பின்னாடி போகுதா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். எப்படி நம்ம விஜய்க்கு ஓட் பேங்கை கேள்விக்குறியாக்குறோமோ அதே மாதிரி எந்த நம்பிக்கையில் தினகரன் அவங்க கூட்டணிக்கு இழுத்துருக்காங்களோ அந்த நம்பிக்கை வந்து செயல்படுமா, அது பாசிபிளாக மாறுமா, அது ஒரு பாசிட்டிவாக இருக்குமா? 20 தொகுதியில் தோக்கடிச்சார் 21. அந்த 20 தொகுதியில் தோக்கடிச்சவர் வந்து இந்த வாட்டி நம்ம கூட வரும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், நம்ம வின் பண்ணுறதுக்கு பல தொகுதிகளில் வின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆனால் எடப்பாடியை எதிர்த்து ஒரு ஓட் பேங்கை வளர்த்த தினகரன் எடப்பாடிகிட்டே போய் சேரும்போது அந்த ஓட் பேங்க் அவர் கூட போகுமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அந்த ஓட் பேங்க் டிஎன்ஏவே ஆன்டி எடப்பாடி தங்கள் கம்யூனிட்டிக்கு செய்த துரோகம் அல்லது தங்கள் கம்யூனிட்டி ஆட்களுக்கு செய்த துரோகம், இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியாக கம்யூனிட்டியாக அது இருக்குது. அது தினகரனுடைய போகுமா தெரியாது. ஸோ அதனால் அந்த ஓட் பேங்க் போகுமா தெரியாது. அப்போது என்டிஏ வந்து இன்னும் முழு பலம் பெற்றதா, திமுக வந்து கரெக்டாக எதிர்க்கிறதுக்கான பலம் பெற்றதான்னா ஒருவேளை தேமுதிக சேர்ந்தால் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, என்டிஏ நோக்கம் அல்லது அதிமுக பாஜக நோக்கம் என்னவாக இருக்குன்னா,
விஜயை வந்து எவ்வளவு தூரம் ஐசோலேட் பண்ண முடியும், அவர் கூட யாரும் சேராத இப்ப பார்க்கணும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஆமா. அவர் ஐசோலேட் பண்ணி அதிமுகவுக்கு போற ஓட்டை விஜய் தள்ளிட்டு போகக்கூடாது. அதை எப்படி தடுக்க முடியும்? இப்போ தினகரன் அங்கே போய் சேர்ந்தாருன்னா அதிமுக ஓட்டு எடுத்துன்னு போவார், பாசிட்டிவாக அதிமுக ஓட்டு எடுத்துன்னு போவார். அப்போ விஜய் தினகரனை இழுத்து வச்சுட்டாங்க மறுபடியும். ஓபிஎஸ் அந்த சைடு போகாத பார்த்துக்கணும். அவர் போகிற மாதிரியும் இல்லை அவர் ஆக்சுவலாக. இப்போ தேமுதிக அந்த பக்கம் போகிற மாதிரி ஐடியா இல்லை. அது திமுகவுக்கும் போகக்கூடாது. அப்போது திமுகவுக்கும் ஓபிஎஸ் போகக்கூடாது, தவேகாவுக்கும் போகக்கூடாது. ஒன்று அமைதியாக இருக்கணும், இல்லை என்டிஏல சேரணுன்ற மாதிரியான ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. ஸோ என்டிஏ இன்னும் வலிமை பெறணும்னா தேமுதிக மாதிரி கட்சிகள் சேர்ந்தாதான் முடியும். ஆனால் தேமுதிக ரெண்டு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. திருப்பிரியன் இதில் அந்த எதிர்முகாமில் இருக்கிற அணியை கிட்டத்தட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு பொசிஷன் பண்ணுறாங்க. இது மிரட்டி அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி, இதில் என்ன கெமிஸ்ட்ரி இருக்குது, எல்லாருக்குமே தெரியுதுன்ற நெரேஷனை திமுக பேச ஆரம்பிச்சிருச்சுல்ல. இப்படி ஒரு 2 நாள் 3 நாளில் இதெல்லாம் நடக்குது பாருங்க அப்படின்னு. அப்போது அர்த்மேட்டிக்காக நம்பர்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரி எப்படி அது அது திமுக அதை பயன்படுத்தி எல்லாருமே ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உருவாருது இல்லை. அது வந்து பாஜக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க பலவிதமான புலனாய்வு ஏஜென்சிகள் இடி சிபிஐ போன்ற விஷயங்கள்லாம் கையில் வச்சுட்டு ஏற்கனவே பல பேர் மேலே பல கேஸ்லாம் இருக்கிறதுனால எல்லாரையும் இப்போ தவேக்காவோடலாம் கிட்டத்தட்ட தினகரன் பேசி முடிக்கிற லெவலில் தான் இருந்தேன். செங்கோட்டையன் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதான் உண்மையும் கூட. ஆனால் நேற்று ரொம்ப கடுமையாக விஜய் அட்டாக் பண்ணார். முதல்ல வெளியில் வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம் அண்ணாவை பற்றின்னு கடுமையாக. அதான் அது மாதிரி இருக்கும்போது விஜய் வந்து ஐசோலேட் ஆகணுன்ற எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க. என்டிஏ கூட்டணி குறிப்பாக பாஜக இருக்காங்க. எந்த விதத்துலையும் பாஜக அதிமுக கூட்டணி வந்து சேதப்படுத்துகிற மாதிரி விஜய் செயல்படக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்காங்க. ஸோ அவரை எவ்வளோ தூரம் ஐசோலேட் பண்ண முடியும்னு தெரியாது. ஆனால் விஜய் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பாஜகவுக்கு ஒரு எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே செய்ய மாட்டேன்றார். அவரோட விமர்சனங்கள்லாம் ரொம்ப கடந்து போறார். அவரோட ஜனநாயகன் ரிலீஸ்க்காக கடந்து போறாரா? பட் அவர் ஜனநாயகன் ரிலீஸ்க்காக கடந்து போறாருன்னா அவர் பேசினாரோ பேசலையோ ஜனநாயகம் டிலே ஆகிட்டு இருக்குன்றது ஃபேக்ட். அது எதனால டிலே ஆகுது, ஏன் டிலே ஆகுதுன்றது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் விஜய் பேசாமல் இருக்காரு. அப்போ நீங்கள் பேசாமல் இருந்தாலே அது டிலே ஆகிட்டு இருக்குன்னா உங்கள் பர்பஸ் சர்வால் இல்லை. நீங்கள் பேசாமல் இருந்தால் ஜனநாயகனுக்கு கிளியராக இருக்கணும்ல. எல்லாம் எதுவுமே கிளியரா இல்லை. அப்போ ஜனநாயகனும் டிலே ஆகுது, நீங்களும் பேசாமல் இருக்கீங்க. ஏன் ஒரு பெரிய கொஸ்டின், ஏன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அங்கதான் வந்து பாஜக எதிர்ப்பு நிலை விஜய்கிட்ட வந்து எவ்வளோ தீவிரமாக இருக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக கேட்டால் என்ன சொல்கிறாரு, ஆதவர்ஜுனா நாங்கள் வந்து நீட்டில் எதிர்ப்போம், ஹிந்தி திணிப்பில் எதிர்ப்போம்னு ஏதோ சொல்லிட்டு போகிறார். பட் அவங்களுடைய இப்போ டெய்லி ஒரு அறிக்கை விடுறாரு ஸ்டாலின், பாஜக எதிர்த்து தினசரி ஒரு அறிக்கை விடுறாரு. ஆனால் அந்த மாதிரிலாம் ஒரு அறிக்கை நீங்கள் வந்து இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இப்போ நேற்று கூட அதிமுக விஜய் 2 தரப்பும் மோதின்றதை பார்த்தோம். இது தொடருமானா இது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இப்போ விஜய் பேசிட்டார் இல்லையா, இனிமேல் அடுத்த பொதுக்கூட்டத்தில் விஜய் ஏதாவது பேசினாதான் உண்டு. நடுவில் வேறு யாரும் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் கட்சியில் யாரும் பேச மாட்டாங்க, சைலண்ட் மோடில் போயிடுவாங்க. இப்போ அடுத்தது விஜய் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் போனால் அங்கே போய் அவர் என்ன பேசுவார், அங்கே போய் பாஜக அட்டாக் பண்ணிட்டு பேசாமல் இருப்பாரா, இதே அதிமுக அட்டாக் கண்டினியூ பண்ணுவாரா தெரியாது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கேள்வியை விஜயை பார்த்து நீங்கள் ஏன் அதிமுக பற்றி சைலண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் முதல்லேருந்தே நீங்கள் அதிமுக அட்டாக் பண்ணியிருக்கலாமே, அப்போ திமுக அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா, இப்போ நீங்கள் ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், அவர் அதிமுக களத்திலே இல்லை அப்படின்ற ஒரு பதிலை சொல்லி தப்பிச்சார். அப்புறம் அதிமுக செமிஃபைனல்ஸில் பீட் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு அதிமுக அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் ஏன் வந்தது, என்ன தேவை இருக்கு? அதில் ஒரு அதை டீகோட் பண்ணும்போது யூகத்துக்கு தான் நிறைய இடங்கள் இருக்கு ஆக்சுவலாக. இன்னொன்று அதிமுக பாஜக அணியினர் திமுக அணியை பார்த்துட்டு இருக்காங்க. எங்களை நீங்கள் மிரட்டல் கூட்டணி அந்த கூட்டணிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் எப்படி ஷீட் ஷேரிங்லாம் முடிக்க போகிறீங்க? ஒருவேளை பாஜக வந்து காங்கிரஸ் தாவேக்காவுக்கு போகட்டுன்ற எண்ணத்தோடு இருக்கா அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல பிரியன். இன்னும் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட ரொம்ப நெருக்கம் காட்டினதே ஒரு காரணமாக வச்சு பாஜக வந்து விஜயை பழி வாங்குறத, ஒருவேளை காங்கிரஸ் வந்து நம்ம ரொம்ப தாவேக்காவுக்கு வேண்டியவங்க மாதிரி காமிச்சிக்கலாம். ஸோ தட் பாஜக வந்து விஜயை வந்து பழி வாங்கும், இவங்க காங்கிரஸோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க போல் இருக்குன்னு அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை காங்கிரஸ் பண்ணாங்களான்னு ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா அரசியல் இன்னைக்கு வந்து நேர்முகமான அரசியலோட நேர்மறையான அரசியலோட அந்த சைலன்ஸ் எல்லாருக்கும் யூகங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்குதுன்றீங்க. யாருமே சம்பந்தப்பட்ட பிளேயர்ஸ் வந்து தங்களுடைய மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லாத போது பலவிதமான யூகங்களுக்கு இடம் இருக்கு. அப்போ நம்மள மாதிரி இருக்கிறவங்க பேசும்போது இது உண்மையே நடந்திருக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கூட ஒரு சந்தேகமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் என்னன்னா பின்புலத்தில் தான் எல்லாமே நடக்குதே தவிர ஓப்பனாகவே எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆக்சுவலாக எல்லாம் நேர்மறையான அரசியல். இப்போ தினகரனோட விஷயத்துக்கு நீங்கள் டக்குன்னு வந்து தூக்கில் மாட்டிக்கலான்னு சொன்னவர் திடீர்னு இல்லை பங்காளி தான் அப்படின்னு போறாருன்னா
அந்த ரெண்டு நாள்ல என்ன அந்த நடந்துச்சு? ஷிஃப்ட்ல என்ன நடந்தது பின்னாடி நிச்சயமா வந்து அது யூகத்துக்குள்ள ஒரு விஷயம் தானே. அதை நீங்க அதை கன்வின்ஸ் பண்ணணும். அது அது அவங்க கேடரை அவர் கன்வின்ஸ் பண்ணணும். அவர் கேடரை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணாலும் தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி திடீர் ஷிஃப்ட் எல்லாம் நடக்கும்போது பின்னாடி என்ன நடந்ததுன்னா அது பலவிதமான யூகங்களுக்கு வழிவகுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி திடீர்னு நீங்கள் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணீங்க, டெல்லிக்கு போயிட்டு வந்தோன்னு அட்டாக் பண்ணீங்கன்னா டெல்லியில் என்ன நடந்தது? சிபிஐ என்கொயரியில் ஏடிஎம்கே மட்டும் அட்டாக் பண்ணுறீங்க, பாஜகவை கண்டுக்காத விடுறீங்க. என்ன நடந்துச்சு? அது மாதிரி நிறைய யூகங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் அது மாதிரி இருக்குது. யூகத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் நிறையவே இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் இந்த யூகங்களுக்கெல்லாம் என்ன விடை கிடைக்க போகுது, பேக்டோரில் என்ன பேச்சுவார்த்தை, எப்போ கூட்டணி இறுதி செய்யப்பட போகிறது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு பிரியன். மற்றொரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.